மெல்ல சிரிக்கும் கந்தன் புன்னகையில் எந்தன் பிள்ளை மனம் பறி கொடுத்தேன். மெல்ல சிரிக்கும் கந்தன் புன்னகையில் எந்தன் பிள்ளை மனம் பறி கொடுத்தேன். அள்ளி கொடுப்பதில் வல்லளிவன், அள்ளி கொடுப்பதில் வல்லளிவன், கதிகளாயிரம் பாட வைத்து கேட்பதில் ரசிகன். மெல்ல சிரிக்கும் கந்தன் புன்னகையில் எந்தன் பிள்ளை மனம் பறி கொடுத்தேன். வள்ளியில மயிலுக்கு இன்பமாய் வாய்த்த பெருமை தரும் கட்டழகள். வள்ளியில மயிலுக்கு இன்பமாய் வாய்த்த பெருமை தரும் கட்டழகள். தெள்ளு தமிழாமுதுடன் நல்லிசை, தெள்ளு தமிழாமுதுடன் நல்லிசை, தெளிவும் தந்து வைத்த பேராளன். மெல்ல சிரிக்கும் கந்தன் புன்னகையில் எந்தன் பிள்ளை மனம் பறி கொடுத்தேன். வெள்ளி மனம் கோவில் கொள்ளும் மன்னவள், வெற்றி வடி வேலனவன் தென்னவள். வெள்ளை மனம் கோவில் கொள்ளும் மன்னவள், வெற்றி வடி வேலனவன் தென்னவள். என் உள்ளமுடன் உயிரினிக்க செய்தவன் முருகன், உள்ளமுடன் உயிரினிக்க செய்தவன், எங்கு உவமையில்ல அன்பு மலர் கொய்தவன். மெல்ல சிரிக்கும் கந்தன் புன்னகை எந்தன் பிள்ளை மனம் பறி கொடுத்தேன். அள்ளி கொடுப்பதில் வல்லளிவன் முருகன், அள்ளி கொடுப்பதில் வல்லளிவன், கவிகளாயிரம் பாட வைத்து கேட்பதில் ரசிகன். மெல்ல சிரிக்கும் கந்தன் புன்னகையில் எந்தன் பிள்ளை மனம் பறி கொடுத்தேன். முருகா 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 முருகா. வாங்க பப்புனு. கோமாளி கோமாளி இவன் கோமாளி பெரும் ஏமாளி. கோமாளி வந்துட்டு நாடு வந்துட்டு கூடியிருக்கும் உங்களுக்கு கோடி வர்க்கம் வந்துட்டு சிச்சிக்கிரை மாட்டி சிலு சிலுவன உடை மாட்டி சின்ன அலிசை குட்டி தமிழ் அலிசை குட்டி மனமனவர்கள் சொல்லி பாட்டுப்பாடி அட்டமாடு அடிக்கட்டும் அடிக்கட்டும் போரட்டும் போரட்டும் சேரட்டும் சேரட்டும் போகட்டும் போகட்டும். தெரியாது தெரியாது கிடையாது கிடையாது. எங்களுக்கும் உங்களுக்கும் நட்கள் வேணுமங்க. இதனாலே கலையாளு கலையாளு அன்பு சார்ந்த நாடக அரசியல் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் மற்றும் சிறந்த ஒரு நாடக அமைப்பாளர் வந்தவொன்னு செல் எடுத்து என்ன பேச போற? யாருக்கா போன் பேசுவேன். இப்ப எல்லாம் போன் பேசக்கூடாது.
சிறந்த நாடக அமைப்பாளர் உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை உங்களில் ஒருவர் உங்கள் அன்பையும் ஆதரவையும் என்றென்று எதிர்பார்க்கக்கூடிய புதுக்குளம் மண்ணின் மைந்தன் அழகுராஜர் கல்விசர்பாக உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இனிமே நம்மகிட்ட இருக்க கூடாது ஒரு சொணக்கம். நாடகத்தை சுறுசுறுப்பா நல்லபடியா ஆரம்பிச்சாச்சு. நடக்கும். இந்த நாடகத்தை நல்லபடியா நடத்த வேண்டியது எங்களுடைய கடமை. இந்த நாடகத்தை நல்லபடியா பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. காசு கொடுக்கறது நீங்க, வேலைக்கு வந்திருக்கிறது நாங்க. அதனால வந்திருக்க அனைத்து நடிகரையுமே வேலை வாங்க வேண்டிய பொறுப்பு உங்க கையில இருக்கு. அதை விட்டு காசை கொடுத்துவிட்டு எனக்கு என்னன்னு படுத்து தூங்கிவிட்டு அப்புறம் காலையில சொல்றது நேத்து நாடகம் நல்லா திறந்துச்சு. சரி, ஆனா நான் தூங்கிட்டேன். நீ தூங்கிட்டு நான் எப்படி தெரியும்? தூங்கிட்டு கனவுல பார்த்துருப்பா உலருக்கு. அந்த கதையா கூட ஏன்னா வந்திருக்க நடிகர்ல சாதாரண ஆளு கிடையாது. தமிழகத்தின் தலை சிறந்த கலைஞர்களா வந்திருக்கிறாங்க. எங்களால் என்னால் முடிந்த அளவுக்கு சிரிக்க வைக்கும் சிந்திக்க வைக்கும் நான் வந்திருக்கிறேன். கூட்டம் அருமையான கூட்டம் இருக்கிறவங்க அருமையா உட்காந்துருக்கீங்க. போதுமானது. நல்லா சிரிச்சவங்க சீதையுமா நல்லா உட்காந்துருக்காங்க. என்ன வெத்த ஆத்தாமா இருக்கு. அப்படி உட்கார்ந்து சிரிச்ச போமா. ஒரு சில ஊர்களில் ஆத்தாம்பர் எப்படி உட்காந்துருப்பாங்கன்னா எப்படி வீட்டுல புருஷன் அடிச்சா எப்படி முறைச்சிட்டு உட்கார்றது அதே மாதிரி என்ன கொள்ளக்காரனை பாக்குற மாதிரி தான் முறைச்சு பார்த்து. என்ன உங்க மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கு? உங்க புருஷன் வீட்டுல அடிச்சாரா? என் பொண்டாட்டி என்ன அடிப்பா, உன் புருஷன் உன்னை அடிக்காம இருந்தாச்சுறது. என்னை பார்க்கல அப்படி தெரியும் உங்களுக்கு ஆளு மண்டை மாதிரியா. என்ன பண்ண சொல்றீங்க? இது பரவாயில்ல. ஒரு சில ஊர்கள் ஆத்த மாதிரி என்ன தெரியுமா, நாடகத்தை ரசிக்கிறது கிடையாது. பெட்டிக்காரர் எந்த பாட்டும் பாடுறாரு, பப்புனுக்காரர் எதையும் பேசுறாண்டுக்கிட்டு வட்டமேச மாநாடு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. வட்டமேச மாநாடுன்னு என்ன அப்படின்னு என்ன மாப்ள புறணியா தெரியாதா? தெரியலையே. புறணி பேசுறதுக்கு முக்கியமா குறிப்பா ரெண்டு இடம் தான். எங்க? ஒண்ணு 100 நாள் வேலை, இன்னொன்னு நாடகம் நடக்கிற இடம். ஆமா, குத்தமே உங்கள மாதிரிலாம் கிடையாது. மாமி மாதிரி குத்தமே யாரும் கிடையாதுடா. அப்படி பெருமையா வச்சுக்க. உங்க மாமி பெருமையா நீங்க மேய்க்கிறது எருமை, இதுல என்ன பெருமை? அதனால ஒண்ணும் பிரச்சனை. நீங்க மேய்க்கிறது கழுதையா? ஆமாங்க. ஆமா, கழுதானே. கழு என்றாலும் கழுதானே, அழகான பெண்ணு தானே. என் மாமி மாதிரில நீங்களும் ஊரு புட்டு வரணும். அடே அப்பா, அவற்றை விபூதி வாங்கினியா நீ? அதனாலதான் ஏறி அடிச்சுக்கிட்டு கிடக்கு. இருக்கட்டும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதனால அந்த நாடகத்தை பாக்குற கொண்டாட்டம். அது சரி, பொரணி பேசுறேன்னு சொல்றீங்க. பொம்பளை தான் பொருணி பேசுறாங்களா? அடேங்கப்பா, ஆம்பளை. நம்ம நாடகக்காரே ஆம்பளை எவ்வளவு பொருணி பேசுறியா? எப்பா இங்கனக்குள்ள வச்சுக்கிட்டேன்னா அது 10 நிமிஷத்துக்குள்ள வருச்சேன். இங்கனக்குள்ள வாங்கின்றதா இங்கிட்டு போனதுக்கு அப்புறம் 1000 வச்சுக்கிறாங்க. அது ஒரு பக்கம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நாடகத்தை பார்க்குற கண்ணோட்டம் நல்லபடியா இருக்கணும். ஏன்னா எதையுமே நல்லா இருக்குன்னு நினைச்சு பார்த்தா நல்லா இருக்கும், நல்லா இருக்காதுன்னு நினைச்சு பார்த்தா நல்லா இருக்காது. பொதுவாக சொல்றேன், இன்னைக்கு நடக்கிற நாடகம் நல்லா இருக்கும்யா. வந்திருக்க அனைத்து நடிகருமே நல்லாவே நடிப்பாங்க அப்படின்னு நினைச்சு பாருங்க. சத்தியமா சொல்றேன், இந்த நாடகம் நல்லா தான் இருக்கும். இதுவே வித்தியாசம் பண்ணீங்க, இன்னைக்கு நாடகம் நல்லாவா இருக்கும். இவ்வளவு இழுவையாவா வந்திருக்க பப்புனுக்காரன பாரு, இஞ்சி திண்ட குரங்கு மாதிரி மூஞ்சி. ஆமா, கூட கொஞ்சம் இஞ்சி சேர்ந்துருச்சு இருக்கு. மூஞ்சி அப்படித்தான் இருக்கு. என்னை பார்க்கல குரங்கு மாதிரியா தெரியுது. என்னை பார்த்து தாத்தாவும் சிரிக்கிறது உண்மைதான் போல இருக்கு. சரி, என்னண்டு இருக்க போது இழுத்து பார்த்தோம்னா அந்த நாடகம் நல்லா இருக்காதுங்க. பார்க்குற கண்ணோட்டம் நல்லபடியா இருக்கணுன்றதுனால அந்த கண்ணோட்டத்தை கொண்டாந்து இந்த கண்ணோட்டத்தில் வைக்கணுன்றத எப்படி வேகமா போகணும்னா, கண்ணாடி நாடகத்தை பார்த்துருங்க, கொஞ்சம் காதாளி பாட்டுகளை கேட்டுடுங்க. கண்ணால நாடகத்தை பார்க்கணுங்க, 2 காதால பாட்டுகளை கேட்கணுங்க. கண்ணாலே உங்க கண்ணாலே கலை கண்ணாலே நாடக கண்ணாலே நாடகத்தை பார்த்துடுங்க, கொஞ்சம் காதாளி பாட்டுகளை கேட்டுடுங்க. கண்ணால நாடகத்தை பார்த்திடுங்க. பின்னாடி போகாதீங்க. எந்த பின்னாடி? பின்னாடி பின்னாடி போகாதீங்க. பின்னால போகாதீங்க.
என்ன சீட்டு அடிக்காங்க சொல்லிட்டு நீயே சீட்டு அடிச்சு நாடகம் எடுக்கிற என்ன பண்ண சொல்றீங்க? அடிக்கான்னு சொல்லிட்டு நானே அடிக்கிறேன்னா? உனக்கெல்லாம் பொண்ணை கொடுத்தேன் பாரு. தப்பு இனிமேலாவது பொண்ணை கொடுத்து நல்ல பொண்ணு இனிமே வா. ஐயா அடிக்க எங்க வீட்டுல ஒரு அப்பத்தா இருக்கு கட்டிக்க. அது எங்க அப்புச்சி அனுப்பி வைக்கிறேன். ஐயா சீட்டி அடிக்கன்னு சொல்லிட்டு நான் ஏன் சீட்டு அடிக்கிறேன்னு தெரியுமா? நம்ம ஆளுக பழக்க தோஷமே அதுதான். எதை செய்யாதேன்னு சொல்றமா அப்படித்தான் செய்வேன்னு எங்களுக்கு தெரியுமில்ல. போய் வேற ஒண்ணு இல்லை, நோட்டீஸ் விட்டாதுன்னு எழுதி விட்டுருப்பாங்க. அதை படிச்சுட்டு நம்மளுக்கு உங்க அக்கா பிராய்லர் கோழி மாப்பிள்ளை இப்படி எழுதி விட்டுருக்க, இந்த வர வெண்ண நல்லா பசை தடவிட்டு சப்பாத்தின்னு விட்டுறது. இங்க உமிழ் துப்பாதி எச்சு துப்பாதின்னு போட்டிருப்பாங்க. அதை படிச்சுட்டு நம்மளால அப்படி தூப்புறது. ஏன் இதுன பெரிய அதிசயம்? சிறுநீர் கழிக்காது எழுதி போட்டிருப்பாங்க ஒண்ணு இருக்காதுன்னு. அதை படிச்சுட்டே நம்மளுக்கு அட ஒப்பிச்சு கருணக்கிழக்கு இப்படியாடி இந்த வர வெண்ண வந்து லவக்கம் திறந்து விட்டு மூத்திரத்தை போயிருது. சரி வந்தமா பேஞ்சமா போனோம் இருப்பாங்க. நம்ம பிள்ளைய படிச்ச படிப்பெல்லாம் அங்க கொண்டு வந்து காட்டுவாங்க. இந்த கொரோனா காலத்துல விட்ட படிப்பெல்லாம் எப்படி காட்டுவாங்க தெரியுமா? என்ன அவ்வளவு சுகமா இருக்கு? நானு இது தமிழ் மீடியம் படிக்கிற பிள்ளைய, இது இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பிள்ளைல எப்படி இருக்கு தெரியுமா? ஏன் ஆரம்ப காலத்துல ஒட்டக யானை குதிரையில நானே வரைஞ்சேன். இப்ப புள்ளி கமா கொஸ்டின் மார்க் தான், அதுக்கு மேல போக மாட்டேங்குது கழுத. ஏன்னா அதனால இப்படி சிட்டி அடிக்காதீங்க, துண்டு சீட்டடி ஓடிக்காதீங்க, சிட்டி அடிக்காதீங்க, துண்டு சீட்டடி கொடுக்காதீங்க, உங்க கண்ணால நாடகத்தை பார்த்துடுங்க, காதால பாட்டுக்களை கேட்டுடுங்க. கலக்கி மதிப்பு தரணும், நாடக கலக்கி மதிப்பு தரணும், தமிழ்நாட்டு கௌரவத்தை காப்பாற்றணும். கலைக்கு மதிப்பு தரணும், நாடக கலைக்கு மதிப்பு தரணும், தமிழ்நாட்டின் கௌரவத்தை காப்பாற்றணும். இதை விளக்கும் கவிக்குயில் தங்க விளம்பாட்டு கேட்ட வித்தியாசம் இல்லாமல் நீங்க பார்க்கணும். உங்க கண்ணாலே நாடகத்தை பார்த்துருங்க, உங்க காதாலே பாட்டுகளை கேட்டுருங்க. என்ன பழமைக்கியா இருக்கணுங்க ரசிக சோதனை சொல்லுங்க. வணக்கமுங்க 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 அப்படி சுறுசுறுப்பா இருக்கணும். அத்துடி ஜனாய் பிடுங்கி விடுச்சாவட்டம் முதல் முக்கிய பணியாக எண்ணகரத்தில் உருவாதலுடைய சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் வாடி விழிபுத்திரியந்தல் கிராமத்தில் அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ புரட்சிஞானி சுவாமிகள் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு மானாமதுரை உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் மற்றும் கட்டணூர் உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் ஆகியோர் தலைமையிலும் மற்றும் மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய அரசகுளம் ஊராட்சி மன்ற தலைவர் உயர்திரு கே முருகேசன் அவர்கள், கட்டணூர் ஊராட்சி மன்ற தலைவர் உயர்திரு ஏ திருமுருகன் அவர்கள், வாடி உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் ஆகியோர் முன்னிலையில் இப்பொழுது நடைபெற்ற நாடகம் ஸ்ரீ வள்ளியூர் நாடகம் வெகு சிறப்பாக நடைபெறும். இந்த நாடகத்தில் நடித்திருக்கின்ற நடிகர் சாமிநிலை ஏற்கனவே தங்களுக்கெல்லாம் தெரிந்திருப்பினும் அவற்றை உரைப்பது எனது முதற்கண் கடமை. எனவே நடிப்பிசை வேந்தன் தென்னாட்ட கலைமகன் சென்றிடமெல்லாம் வெற்றி முரசு ஒட்டி வரக்கூடிய நாடக யுவராஜா யானைமலை ஒத்தக்கடை அருகே உள்ள தேத்தாங்குளத்தை சேர்ந்த எம் ரவிதரன் அவர்கள் உங்கள் மத்தியில் வேலன் வேடன் விருத்தடி காத்துள்ளார். அவருக்கு அடுத்தபடியாக இன்னிசை குயில்வாணி வசன பேரரசி முறையோட்டு உரையாடி நடிக்கக்கூடிய செந்தமிழ் செல்வி மதிப்பிற்குரிய அன்புள்ள புதுகை எம்.ஏ. ரேணுகாதேவி அவர்கள் உங்கள் மத்தியில் ஸ்ரீ வள்ளிநாமடி காத்துள்ளார். அவருக்கு அடுத்தபடியாக கவி சக்கரவர்த்தி கவி வல்லுனர் பாட்டுக்கென்றே இவரா இவருக்கென்றே பாட்டாக வெற்றி கொள்ளும் மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர் புதுகையை சேர்ந்த மது மீதன் அவர்கள் உங்கள் மத்தியில் நார்தடி காத்துள்ளார். அவருக்கு அடுத்தபடியாக ஹார்மோனிய கலையரசன் ஹார்மோனிய இசையரசன் மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய அன்பு மைத்துனர் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினர் மாந்தோப்பை சேர்ந்த எஸ்.பி. செந்தில் முருகன் அவர்கள் உங்கள் மத்தியில் ஹார்மோனியம் பெண் பாட்டு. கார்த்திகை விளக்கு பெண்களுடன் திரு காவடி சுமக்கும் தொண்டருடன் கார்த்திகை விளக்கு பெண்களுடன் திரு காவடி சுமக்கும் தொண்டருடன் தினம் பூத்திடும் ஞான மலர்களுடன் ஒரு புல்லாய் முளைத்து தடுமாறும் எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில்
பார்த்தீங்களா கைதட்டி உற்சாகப்படுத்திய 4-5 பேருக்கு மட்டும் நன்றி, அனைவருக்கும் நன்றி, நன்றி. நன்றி. அப்படி கைதட்டி உற்சாகப்படுத்தும் போதே கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கும். இந்த 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா அன்பளி கொடுக்குறீங்க, இதெல்லாம் எங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது. நாங்க பாடக்கூடிய பாடல்களோ, பேசக்கூடிய பேச்சுகளோ, நடிக்கக்கூடிய நடிப்புகளோ, இவங்க வாசிக்கக்கூடிய இசை வாத்தியங்களோ உங்களுக்கு பிடிச்சிருந்த அந்த இடத்துல கைதட்டிங்கன்னா ஆகா இதைத்தான் ரசிக்கிறீன்னு நினைச்சு செய்யக்கூடிய தொழிலை 2 மடங்கா சேர்த்து செய்வோம். அவ்வளவு வித்தியாசம். கைதட்டி உற்சாகப்படுத்திய அன்புலங்களுக்கு வனம் நிறைந்த நன்றி 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 வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு அவருக்கு அடுத்தபடியாக கோடை குமுறல் மின்னலுடைய சக்கரவர்த்தி மிருதங்க சக்கரவர்த்தி மதிப்பிற்குரிய அரசகுலம் டிவி ஜெயம் அவருடைய மாணவர் கல்விமடை VM சேதுராஜன் அவர்கள் உங்கள் மத்தியில் மிருதங்க தொப்பிதவன்.
கைதட்டி உற்சாகப்படுத்தி அனுப்புறது வேண்டி இப்பதான் கொஞ்சம் காலி சாப்பிட்டாப்புல இருக்கு இப்படி உற்சாகத்தை எதிர்பார்க்கு ஐயா இதெல்லாம் விரல கிட்டே இவ்வளவு வாதியா அவர் அவங்க அவ்வளவு சுறுசுறுப்பு ஆமாங்க ஆமா ஆமா மகளை கொடு முறகட்ட வேலை நீதான் முறகட்ட நாங்க ரெண்டு அண்ணன் தம்பியானே நாங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி நீ எனக்கு என்ன வேணும் நீ எனக்கு மச்சனே வேணும் சிவஞானம் என்ன சிவஞானம் எனக்கு அண்ணே வேணும் ஆமா முகரகட்டல முள்ளோடு சேர்த்துறாங்க போங்கடா இவன் எனக்கு தம்பி வேணும் ஓ முறதான் தப்புத்தப்பான முறை எந்த முறகட்ட வேற ஊருக்காரு அவர்களுடைய பலவாத்திய மன்னன் பலவாத்திய மாஸ்டர் பலவாத்திய சக்கரவர்த்தி மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நாடக ஆசிரியர் முதலைக்குளம் புளியங்குளம் ஜி.கே. சந்திரன் அவருடைய மகன் கே. சத்யவன் அவர்கள் உங்கள் மத்தியில் ஆல் ரவுண்ட் இடியும் புயலும் மழை சேர்ந்து வந்தாப்ல அப்படி சுறுசுறுப்பு கைதட்டி நன்றி நன்றி வணக்கம் 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 இப்பதான் கொஞ்சம் காம்ப்ளான் சாப்பிட்டாப்ல இருக்கு அவருக்கு அடுத்தபடியாக எத்தனையோ வார்த்தைகள் இருந்தாலும் தாய் நிதமத்தினுடைய தாளம் அப்பேற்பட்ட தாளத்தை வாசி வந்திருக்கிறார் ஏனாதியம் ஐயனார் அவர்கள் தாளம் ஐயனார குத்துனே சராம குத்திட்டு இருக்க பாரு அப்புறம் சீன் அமைப்பு அருமையான அமைப்பு புதுக்குளம் பிஎம் அழகுராஜா
சீன்ஸ் கம்பெனி நாடக அமைப்பாளர் அருமை அமைத்திருக்கிறாரு. பியூட்டிஃபுல் ஒண்டர்ஃபுல் எக்ஸலண்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஏற்பாடு அருமையான ஏற்பாடு. தானத்திலே சின்னதானம் அன்னதானம் உப்பிட்டவரை உள்ள நினைக்கிறேன். அருமையான சாப்பாடு. கலைஞர்களுக்கு என்ன தேவையோ வேணுன்றது அருமையாக கவனிச்சாங்க. அந்த பரிமாறின பக்குவம் எல்லாம் நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அன்னமிட்ட கைகளுக்கு மனம் நிறைந்த நன்றி. வணக்கம் வணக்கம். ஒரு சில ஊர்களெல்லாம் பரிமாறின பக்குவம் அடேங்கப்பா. பெரும்பாலும் எந்த ஊருக்கு நான் சாப்பிட போகவே மாட்டேன். ஏன்னா ராத்திரியில் சாப்பிட்டோம்னா அங்கே மேடையில் ஆட முடியாது, பேச முடியாது, கொஞ்சம் தொழில் செய்ய முடியாதுக்கா பெரும்பாலும் சாப்பிட மாட்டேன். ஒரு சில ஊர்களில் தாய் கிராமங்கள் முக்கியமான ஊர்களில் மட்டும் போய் சாப்பிட போவேன். அது குறிப்பாக பெண்கள் பரிமாறினாங்கன்னா கண்டிப்பாக போய் சாப்பிட போவேன். அதுக்காக எச்சிகளை போய் நினைச்சிடாதீங்க. காரணம் என்னன்னா, என்ன காரணம்? அவங்களுக்கு தான் தாய் உள்ளம் கொண்டவங்க. பரிமாறும் போதே 2 சாப்பாடு வைக்கும் போது பொரோட்டா வைக்கிறாங்க, சட்னி வைக்கிறாங்களா, சாம்பார் அப்படில சாம்பார் சாப்பிட்றானா, இட்லி சாப்பிட்றானா, பொரோட்டா சாப்பிட்றானா, இதைத்தான் விரும்பி சாப்பிட்றேன் அப்படின்னு சேர்த்து எடுத்து வைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த பக்குவம் தெரியும், தாய் உள்ளம். ஆனால் ஒரு சில ஊர்களில் நடக்கிற சம்பவம், ஊர் பேர்லாம் சொல்ல விரும்பல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம். ஒரு ஊர் நாடகத்துக்கு போயிட்டோம். ஊரில் எல்லாருமே சரியான போதை நாட வேண்டி உள்ள போவே சரி, ஏய் நாடகாரன் வந்துட்டாங்கடா, டேய் சாப்பாடு பள்ளிக்கூடத்துக்கு தேடங்கடாங்க. எங்கெங்கே தேடி பார்க்குறா, பள்ளிக்கூடத்து சாவி கிடைக்கவே இல்லை. கடைசியில் தேடி பார்க்குறா, மூதேவி இடுப்பில் அதுதான் வச்சிருக்காரு மனுஷன். கடைசியில் எடுத்து உள்ள விட்டு பார்க்குறேன் மனுஷன், உள்ள விட முடியலை. சாவியை பூட்டுக்குள்ள சாவியை ஒரு வழியை பூட்டை திறந்தாச்சு, கதை திறந்தாச்சு. ஆம்பளை பூரா ஒரு பக்கம் உட்காந்துருக்கோம், பெண்கள் பூரா ஒரு பக்கம் உட்காந்துருக்காங்க. ஒரு ஆள் இலையை போட்டுக்கிட்டே வந்தார், அடுத்து ஒரு ஆள் கப்பு வச்சுக்கிட்டே வந்தார். அதுக்கப்புறம் வந்த மனுஷனே கெட்டிக்கார மனுஷன், பச்சை கப்பை பூரா தட்டி விட்டுக்கிட்டே வந்தேன் மனுஷன். ஏங்கப்பா எப்படி மனுஷன்றீங்க? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் சாப்பாடு வச்சாரு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் கறிக்குழம்பு வாளி தூக்குனாரு வருங்க, பெரிய மனுஷன். ஆமா, வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை. வயசு என்ன உங்க வயசு இருக்குமா? என் வயசு என்ன, எனக்கு ஆடி வந்தா 16 உங்களுக்கு. ஆமா சரி. ஓஏபியா அது யாரு? ஓஏபி எங்க அப்பே எழுதி போட்டுருக்காரு எடுவட்டுல. நீ வேற. ஆமா ஆடிந்த பராரி வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டு வந்தாரு. குழம்பு தூக்குனாரு வாரு. அப்பத்தான் அவருக்கு ஒரு யோசனை, என்ன ஆகா குழம்புக்கார வேட்டியில பட்டா வீட்டுல பொண்டாட்டி வானே, எல்லா வீட்லயும் நடக்கிறதானே. ஆமா, ஏன்னா பெண்கள் தானே துவைக்கிறதுக்கு சிரமப்படுறாங்க அப்படின்னு நினைச்ச அந்த மனுஷன் வாலி கீழே வச்சுட்டு வேட்டி தூக்கி வச்சு மடிச்சு கட்டினார் வாரு. என்ன குழம்பு கொண்டு வந்திருக்காரு? கறி குழம்பு. சரி, நல்ல எலும்பு குழம்பு. நல்ல அப்படி வேட்டி தூக்கி மடிச்சு கட்டினாரு. நான் சொல்றேன்னு நினைச்சுக்கிறாதே, நடந்த சம்பவம் உண்மை சம்பவம். மூதே வேட்டியை தூக்கி மடிச்சு கட்டினார் வாரு. உள்ள மூதேவி டவுசரும் போடல. என் கால கரகம் ஒவ்வொருத்தருக்கா குளம் ஊத்திட்டு வந்தாரு. அந்த நேரத்துல பகுமானமா போத மப்புல. சரி ஐயா பப்புனு கோமாளி யாருண்ட நானே. அடேங்கப்பா ஐயா நான் தாயாண்டே. அடேங்கப்பா நீங்க நல்லா எலும்பா அரைச்சு வைங்க. எலும்பா வைப்போம் அப்படி சொல்லி பக்கத்துல வந்து தூக்கிட்டு குத்த வச்சலாம். மாப்பிள அதுலதே மாப்பிள கொலக்காயும் கிடந்துச்சா. என் கால கரகம் நான் சோத்த தேந்திம்பனா. என்னையா இப்படியே கொத்தோட தூக்கி உட்கார்ந்தா என்னத்த உட்கார்றது? அதே கொலக்காய் உட்கார்ந்துருக்கான். இல்லையா கறிய மொத்தம் அம்புட்டு கூற அள்ளி வச்சா அவக்குன்னு எடுத்து கடிச்சிருப்பியே. எடுவட்டவே விட மாட்டேன் போல இருக்கு. இம்புட்டு கறியா? நீ தப்பா நினைச்சிடாத. போய் அள்ளி வச்சாரு, சாப்பிட முடியல. நல்ல நான் பரவாயில்ல. அன்னைக்குன்னு ஒரு பிள்ளை மனப்பாத, ஒரு பிள்ளை காப்பு கட்டிட்டே திரிய அடிக்கடி. ஆமா காப்பு கட்டிட்டே திரிக்கேன். பொம்பளை பிள்ளை டான்ஸ் காரப்ல. அந்த பிள்ளை தெரியுமா உனக்கு அடிக்கடி சட்டி எடுக்கன்னு தெரியும்ல? ஆமா. அந்த பிள்ளை வந்தாலும் விரத குளம் ஊத்துறேன் இப்படி லவகன்னு குடிஞ்சாரு பாரு. மூஞ்சில அடிச்சு அந்த பிள்ளை விரதம் கலஞ்சு வச்சு கழுத. என்ன பண்ண சொல்றீங்க? கால கரக. ஆனா இப்படி எல்லாம் ஒரு சில ஊர்கள் நடக்கும். ஆனா எல்லாத்தையும் சமாளிச்சுட்டேன் போகணும். ஏய் அதே அந்த பிள்ளைக்கு ஒரு பக்கம் வீங்கி இருக்கோ. ஆமாடா, இப்ப ஊதி போய் கிடந்துச்சு, தத்தியா ஒத்தரை கொடுத்து கிடந்தாங்க. என்ன பண்ண சொல்றீங்க? எல்லாத்தையும் சமாளிச்சு தான் போக வேண்டியிருக்கு. ஆனா பரிமாறின பக்குவம் அன்னமிட்ட கைகளுக்கு மனம் நிறைந்த கோடான கோடி நன்றி 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 வணக்கம். ஏன்னா ஒரு மனுஷன் உழைக்கிறதே ஒரு வயிற்றுக்காகத்தான். போதும் சொல்லக்கூடியது 2 ஒன்று சாப்பாடு, இன்னொன்று அடிவதை. சாப்பாடு போடுங்க ஐயா, போதும்யா போதும். அம்படுத்த இது மாதிரி சாப்பிட முடியாது சாமி, போதும் போதும் வைக்காதே, போதும் போதும். அது ஒன்று சாப்பாடு. இன்னொன்று அடிவதை. ஏதாவது தவறு செஞ்சோம்னா மதிப்பிற்குரிய காவல்துறை அதே ஸ்டேஷன் சாத்துவாங்க. ஐயா வலிக்குது சாமி, போதும் இனிமே பக்கத்தில் போக மாட்டேன் சாமி. அதில் போதும் சொல்லக்கூடிய 2 அன்னம் கைகளுக்கு நன்றி வணக்கம். அப்புறம் ஒளி அமைப்பு, அதுதான் முக்கியம். ஒரு நாடக சிறப்பாக இருக்கம்னா முக்கியமா எது நல்லா இருக்கணும்னா ஒளி அமைப்பு நல்லா இருக்கணும். பங்காளி நல்லா அமைச்சிருக்கியே, சிரிச்சு முகமா இருக்கவாரு அப்படி இருக்கணும். ஒரு சேர் மைக் செட்ல உட்காந்தா அப்பாட்டியை பறி கொடுத்த விளையாட்டாம சிரிக்கிறதே கிடையாது. பொண்டாட்டி போனா கூட கவலைப்படுறது கிடையாது. மச்சான் பெட்டிக்காரு அப்பாட்டி போயிருச்சுன்னா சரி முகரம் தொங்க ஆரம்பிச்சு. என்ன என்ன ஏன்ட்டு சொல்ற? உன்னை கூப்பிட்டு விஷயத்த சொல்றேன் மச்சான். நான் தான் உங்க அக்கால தான் வச்சிருக்கேன். ஏய் நம்ம 2 பேரும் என்னையா அண்ணன் தம்பியா நம்ம வேணும் போட. என்ன அண்ணன் தம்பி நீங்க? நானு ஒரு நம்ம 2 அண்ணன் தம்பி வேணும்யா. நீயா சொல்லிக்கிறதா அண்ணன் தம்பி? நம்ம 2 சின்னத்தா மக பெரியத்தா மக.
ஒரே மாத்தாத போ. உன் தங்கச்சியை தானே நான் கட்டியிருக்கேன். இப்படி சொல்லலாமனே? என்ன குடும்பம் அண்ணன் தம்பி சொல்லிட்டு என் தங்கச்சியை கட்டியிருக்கேனா? ஏண்டா மானம் கட்டவள? விடியா நீ வேற கொலக்கட்டை தலைமுல கூத்தாடிக்கு முறைமுல விடியா நீ. அது அவங்களுக்கு நம்மளுக்கு இல்லடா. அப்படிலன்றியா? சரி இருக்கட்டுங்க. ஒளி ஒளி அமைப்பு அருமையான அமைப்பு சிறந்த முறையில் ஒளி ஒளி அமைத்து உலகமெங்கும் வெற்றி முரசூட்டக்கூடிய சிறந்த ஸ்தாபனம் ஸ்ரீ குணா ரேடியோஸ் ராமனேந்தல். குணா 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 சிறந்த முறையில் சிறந்த நடிகளை கொண்டு சிறந்த முறையில் நடத்தி தருவார். உங்கள் அன்பையும் ஆதரவையும் என்றென்று எதிர்பார்க்கக்கூடிய புதுக்குளம் மண்ணின் மைந்தன் வி.எம். அழகுராஜா அவர்கள். ஆமாங்க, இந்த நாடக தெண்டலுக்கு வருமாறு பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கும் நெஞ்சங்கள், கோவில் பங்காளிகள் மற்றும் கட்டனூர் வாடிவில்லிபுத்திரியந்தல் கிராம பொதுமக்கள் அன்புடங்களுக்கு மனம் நிறைந்த நன்றி வணக்கத்தை தெரிந்து கொண்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா 12/6/2024 புதன்கிழமை காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் மகா கும்பாபிஷேகமும், அதனைத் தொடர்ந்து பகல் 12 மணி அளவில் மாபெரும் அன்னதானம் வெகு சிறப்பாக நடைபெறும் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாடகத்தை இன்னைக்கு நம்ம ஊரில் பார்க்குறோம். ஆனால் நாளை பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. ஆனால் பார்க்கலாம். நாளைக்கு மட்டுமல்ல, இன்னும் 40 வருஷம் கழிச்சு பார்க்க நினைச்சாலும் பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்னா அதுக்கு தான் வந்திருக்கிறார் எங்கள் அண்ணன் யூடியூப் சேனல் மேடை நாடகம் அருமை வந்திருக்கிறார். அதே மாதிரி இது நாடக கலை வளர்ப்பதற்காக உள்நாடு வாழ் நண்பர்களுக்காகவும் வெளிநாடு வாழ் நண்பர்களுக்காகவும் சமர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிறார். மேடை நாடகம் அன்புள்ளவங்களுக்கு மனம் நிறைந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை தட்டிக்கங்க. வேலை முடிஞ்சு அப்புறம் எல்லா பேரும் சொல்லியாச்சு. இனி பொம்பளை பிள்ளை பேரை சொல்லணும். வந்திருக்குது ஆடல் தாரகை, நாட்டிய பைங்கிளி, நாட்டிய அது, நாட்டிய இது, நாட்டிய எது என்று சொல்லக்கூடிய தன்னுடைய சின்னஞ்சிறு வயசு கம்மி தான். தன்னுடைய சின்னஞ்சிறு வயசு ரொம்ப வயசு கம்மி தான். ஒரு 12 வயசு 13 வயசு தான் இருக்கும். தன்னுடைய குடும்ப வறுமை சூழ்நிலை காரணமாக நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாங்க. நிறைவாக இருக்குந்தா ஏற்றுக்கங்க, குறைகளாக இருந்தால் உங்கள் குழந்தை ஏதாவது தவறு செஞ்சால் ஏற்றுக்கிறீங்களோ அது மாதிரி கொஞ்சம் பக்கமாக அனுசரித்து தெரிந்து கொண்டு ஆடல் தாரகை சிந்துஜா அவர்கள் டான்ஸ் காமிக். சிந்துஜா சிந்துஜா ஹலோ, சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வாடிவில்லிபுத்திரியந்திரில் நம்ம உடச்சி யானிசாமி திருக்கோவில் அஷ்டபந்தன நூதன கும்பாபிஷேக விழாவிற்கு வருகை தந்துள்ள வாடி மற்றும் கட்டனூர் கிராம மக்கள் அனைவரையும் வருக வருக என்று விழாக்குழு சார்பாக வரவேற்கிறோம். நாடகத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் கட்டனூர் உயர் திரு காவல் ஆய்வாளர் அவர்கள் மற்றும் மானாமதுரை காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் தலைமையில் இந்த நாடகம் நடைபெறுகிறது. அவங்க 2 பேரையும் மேடைக்கு அளிக்கிறோம். மானாமதுரை காவல் ஆய்வாளர்களையும் கட்டனூர் காவல் ஆய்வாளர்களையும் மேடைக்கு அனுப்புகிறோம். மேடைக்கு வரவும் விழாக்குழு சார்பாக மேடைக்கு வர அழைக்கிறோம். அடுத்தபடியாக அரசகுளம் ஊராட்சி மன்ற தலைவர் உயர் திரு கே முருகேசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக கட்டனூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஏ திருமுருகன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக வாடி உயர் திரு கிராம நிர்வாக அலுவலர்கள் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக நம்மளுக்கு இந்த கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஈபி அனைத்து உதவிகளையும் செஞ்ச ஈபி ஊழியர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக நம்மளுக்கு குடிதண்ணீர் வசதி செய்து கொடுக்கும் குடிதண்ணீர் ஊழியர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பாண்டி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வாடி பாண்டி. வாட்டர் ப்ரூஃப் பாஸ்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பாஸ்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அரச கட்டண பிரசிடென்ட் அவர்களின் தகப்பனார் அவர்களுக்கு
விழாக்குழு சார்பாக ஞானவேல் சித்தப்பா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். எல்லாரும் கை தட்டுங்க. அடுத்தபடியாக அரசகுல பிரசிடண்ட் அவர்களுக்கு அவருடைய தகப்பனார் அவர்களுக்கு பாபு சித்தப்பா அவர்கள் பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்துவார். அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. அடுத்தபடியாக நம்மளுக்கு தண்ணி வசதி செய்திருக்கோம் அண்ணன் வாட்டர் பாண்டி அவர்களின் தகப்பனார் அவர்களுக்கு குமரவேல் சித்தப்பா போட்டிங்களா. அடுத்து பாஸ்கரன் அவர்களுக்கு குமரவேல் சித்தப்பா அவர்கள் பொன்னாடை பொருத்துவார். அரசகுல ஊராட்சி மன்ற தலைவர் முருகேசன் அவர்களின் தகப்பனாருக்கு குமரவேல் சித்தப்பா அவர்கள் பொன்னாடை பொருத்தி மரியாதை செலுத்துவார். அடுத்தபடியாக வாட்டர் ப்ரூஃப் பாண்டியன் அவர்களுக்கு பாஸ்கர் அண்ணா அவர்களுக்கு சுந்தர் அவர்கள் பொன்னாடை பொருத்துவார். அடுத்து வரும் மேலே இருக்கும் அண்ணா. அடுத்து நாடக அமைப்பாளர் ஐயா வி.எம். அழகுராஜா அவர்களை மேடை கலைக்கிறோம். அடுத்தபடியாக ஹார்மோனிய பின்பாட்டு மிக அருமையான குரலில் நம்மளெல்லாம் வசியம் செய்யும் அண்ணன் செந்தில் முருகன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படும். எல்லாம் கை தட்டுங்கப்பா. என்ன தூக்கம் வந்துருச்சானே? மிருகத வித்வான் சேதுராஜன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படும். ஆல்ரவுண்டு சத்யவான். ஆனா அதனால்தான் சத்தம் பயங்கரமா வருதுன்னு நினைக்கிறேன் அண்ணனுக்கு. அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படும். அடுத்தபடியாக ஐயனார் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படும். அடுத்தபடியாக நம்மளெல்லாம் சிரிக்க வைத்திருக்கும் பப்பன் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படும். அடுத்து யூடியூப் சேனல் நம்மளெல்லாம் வீடியோ எடுத்து உங்களுக்கு யூடியூப்ல போடுறதுக்காக அண்ணன் மாசான் அவர்கள் ரொம்ப திறமையா வீடியோ எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படும். அடுத்தபடியாக நம்மளுக்கு கும்பாபிஷேகத்துக்கும் சரி இந்த நாடகத்துக்கும் சரி மிக சிறப்பாக ஒலி அமைப்பு செய்த அண்ணன் குணா அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படும். அண்ணன் மேடைக்கு வாங்கினா ஒரு மஞ்சம் பார்க்கும் பார்வை பரப பார்வையடா. ஆமா, இந்த கொஞ்சம் மேல இந்த நாடகத்துக்கு அதாவது இந்த நாடகம் அனைத்துக்கும் சரி நம்ம கோயில் எல்லா விஷயங்களுக்கும் கோயிலை அழகுபடுத்துறதும் சரி இந்த நாடகத்தை அழகுபடுத்துறோம் அண்ணன் அழகர் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படும். அழகசாமி அவர்களுக்கு நல்லா கை தட்டுக்கும்பா. ஏன்னா முதல்ல நாடகம் வள்ளி திருமண நாடகம் நடத்தணும்னு அண்ணன் ஃபர்ஸ்ட் அழகுராஜா அவர்களை தான் கூப்பிடணும்னு சொல்லிட்டாரு. வேற பேச்சே பேசல. அவரை கூட்டிட்டு போய் முதல்ல அட்வான்ஸ் கொடுத்துட்டு தான் இது 3-4 மாசம் ஆச்சு. அவர் சொன்னோன்னே நாங்கள் சரி நல்லா இருக்குன்னு சொன்னார். அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் இப்போ நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நாடகம் முடிகிற வரைக்கும் நம்மளை எல்லாரையும் சிரிக்க வச்சு நாடகத்தை சீரும் சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு விழாக்குழு சார்பாக அவர்கள் அனைவரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வேணுமா அதுவும் வச்சுக்கோங்க. உண்மையிலே ரொம்ப
இங்கே தான் இருக்கோம். நீங்க எங்களை எல்லாம் சிரிக்க வைக்கிற பார்த்து அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் சால்வை, இல்ல. கை தட்டும் சால்வையும் வரும். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு ஒரு சால்வையே போதும். ஆமா, அதுக்கு மேல விருப்பப்பட்டா குடும்பத்தோடய கொடுப்பாங்க. ஆமா, குடும்பத்தோட எல்லாம் கொடுக்க வேணாம். குடும்பத்துக்கே கொடுக்கறோம்னா நான் தீபாவளிக்கு வரப்போறேன். துண்டு மட்டும் போதும். அதுக்கு மேல விருப்பப்பட்டு ஆசைப்பட்டீங்கன்னா அரப்பை மோதிரம் பண்ண போடுங்க. நான் தலை தீபாவளிக்கு வந்துகிட்டு இருக்கேன். இருக்கட்டும் தம்பி, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி சொல்லணும். பண்டாரை அணிவித்து புகழாரம் செலுத்தியே. என்ன நாய் பீதுன்ன மாதிரியா? அந்த நாயே பயந்து ஓடி போச்சு. எப்பயுமே இந்த சொல்றே கேளியா? ஏயா நீ வேற அமைதியா சொல்லியா? எப்பயுமே இவருக்கு மெதுவா சொல்லு. சரியா? எதுக்கு வம்பு? இவங்களுக்கு எனக்கு எல்லாம் பொறுத்த அமைதியா தானையா? நம்ம இப்படியா? நான் சொல்லல. ஏடா கொய்யா மிட்டாய் திங்கிறியா? பஞ்சு மிட்டாய் திங்கிறத முச்சு முச்சு இருக்கு. ஏமாவும் சொல்லாம மெதுவாவும் சொல்லாம ரெண்டு கூட இப்படித்தானே பொன்னாடை அணிவித்து சரியான லூசு பையன்றதை காமிக்கிறேன். அது ஏற்கனவே தெரிஞ்சதானே. உங்களோட சேர்ந்து அப்படி இருக்கும். பொன்னாடை அணித்து புகழாரம் செலுத்திய ஒரு கிராம பொதுமக்கள் அனைவருக்கும், நாடகலா சுற்றுவட்டார ரசிகர் பெருமக்கள் அனைவருக்கும், விழா குழுவினர்கள் அனைவருக்கும், எங்களுடைய இசை வல்லுநர்களின் சார்பாகவும் என சார்பாகவும் நாடக அமைப்பாளர் அன்பானார் அழகராஜ் அவர்கள் சார்பாக மனம் நிறைந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமா, வந்திருக்கிறது ஆடல் தாரகை சிந்திஜா. அப்புறம் உங்கள் முன்பு பேசிக் கொண்டிருப்பது சென்றிடமெல்லாம் பேருமுகம் பெற்று தனக்கென்று ஒரு வெற்றி சாம்ராஜ்யம் படைத்த அன்பு தந்தை, கலை முதுமணி வட்டம் பெற்றவர், நாடக ஆசிரியர், கேசெட்டு புகழ், தூம்பகுளத்தை சேர்ந்த எம்ஜி முனியராஜன் ராஜநடிகர், அவருடைய மகன் எம் கிருஷ்ணகுமார். பப்புன் காபி நான் தாங்க. என் பேரு பப்புனுக்கு நான் தான் விடிய திட்டி முடிஞ்சு செய்வேன். கிருஷ்ணகுமார். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். அந்த கை தட்டினெல்லாம் போதும். மாப்பிள்ளை தூக்கி ஒரு பாட்டு பாடு. ஒன்னே தூக்கி பாட முடியுமாயா? என்னை தூக்கு. உன்னால திறங்கிட்ட பண்ணியா நீ? நீ இப்பயே 99 இருக்கு. ஒண்ணு தூக்க முடியுமா? யாரு? நான் வேலை கம்மிதாயா. பாட்டு பாடி அவசத்தி. உனக்கு எதுக்கு பாடணும்ன்ற? நாய் மேக்கல உன் பேரை சொல்லிட்டல. போ ஒரு பாட்டு பாடியா. கெஞ்சி கேளு. கும்புறேன்னு சொல்லு. அப்பலாம் படிக்க முடியாது. அப்படி படிக்கணும்னு ஆசைப்பட்டேனா நாங்க எங்க எல்லார் பேரும் நீ தானே சொன்ன. ஆமா, அப்ப நாங்க எல்லாரும் சேர்ந்து பாடுறோம். எல்லாருமே சூப்பரே. இது மனிதாபிமானம். ஆனா நாங்க படிக்கிற பார்த்து உன் சாவார் நிறைவி மறக்க மாட்டேன். வாழ்க்கையில என்னைக்குமே மறக்க முடியாத உள்ள பட போறீங்களா? கண்ட பாட்டுலாம் படிக்க மாட்டோம். எங்க ஸ்டைல வேற. உன் பேர் என்ன? என் பேரு கிருஷ்ணகுமார். வீட்டுல எங்க அம்மா வீட்டுல எப்படி கூப்பிடுவாங்க? எங்க அம்மா ராஜா டே வாடா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ராஜா தானே? உன் பேர்லயே படிப்போம். புதுசா பத்தே எழுதிருக்கேன். கிருஷ்ண ராஜா. இப்ப நாங்க எழுதிருக்கோம் உனக்காண்டி பாட்டு. இப்ப பாடுறேன் பாரு. குறிப்பா பாட போறீங்க? ஆமா. அப்ப எல்லாம் எனக்காக எல்லாம் சேர்ந்து பாட போறாங்க. ரொம்ப சந்தோஷம். அக்கம் பக்கம் பாரடா கிருஷ்ணராஜா. வாவ். ஆகாச பார்வை என்ன சொல்லு ராசா. அக்கம் பக்க பாரடா கிருஷ்ணராஜா. ஆகாச பார்வை என்ன சொல்லு ராசா. ஓ வாயில் என்ன வாழைப்பழம். ஓ வாயில் என்ன பலாப்பழம். ஓ வாயில் என்ன நேந்திரம் பழம். ஓ வாயில் என்ன இந்த பழம். ஓ வாயில் என்ன வாய் கிழிஞ்சிட்டு போயிடாது. வாழைப்பழம் முந்தம்பழம். என்ன மாப்பிள்ள கோவப்படுறீங்க? வாயில அம்பிட்டு பழத்தை கொடுத்தாலுவாங்க. கோவப்படாதீங்க. இதெல்லாம் எங்களுக்கு பழக்க தோஷமாயிருச்சு. எப்படி? கொரோனா நேரத்தில் நீங்க என்ன வேலை பார்த்தீங்க? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வியாபாரம் பார்த்தா. நாங்க வந்து 4 பேருமே தள்ளு வண்டி எடுத்து நம்ம கோவிலுக்கு உறுதுணையாக இருக்கும் அண்ணன் குண்டுமலை அவர்களை உடனடியாக மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். கட்டனூர் குண்டுமலை அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தானு குண்டு போட்ட மாதிரி வரவேணா? எந்த குண்டை சொல்றீங்க? அணுகுண்டு தான். அதானே பார்த்தேன். இல்லை குண்டுலேயே பல விதமான குண்டு இருக்கு. நன்றி. நீங்க மீண்டும் தொடரலாம். வெடிச்சு ஒரு ஊரை அழிக்கிற குண்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சத்தமில்லாம டமுக்குன்னு போட்டுக்கிட்டு ஊரவே காலி விட்டுற ஊரு. அந்த பாட்டு பிடிக்கல. சங்கடப்படுற வேற மாதிரி இவன் பாடத்தான்.
சரிப்பா நன்றி வணக்கம். அதில் எல்லா பேரும் சொல்லியாச்சு. அதனால அடுத்து பொம்பளை பிள்ளைய அனுப்பிக்கிறேன். சுருக்கமா எவ்வளோக்குள்ள சுருக்க முடியுமா அனுப்பி கதையை முறையாக நடத்துவோம். அதனால வந்த பப்புன்னு என்னத்தையே பேசிட்டு போனாட்டு கூடாது. ஒரே ஒரு விஷயத்தை சுருக்கமாக சொல்லிட்டு என்ன பெரியோர்களே, தாய்மார்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவரையும் கை வணங்கி கேட்டுக்கிறேன். தயவு செய்து உங்களுடைய குழந்தைகளை நல்லபடியாக படிக்க வைங்க. நல்ல கருத்துக்களை சொல்லிக் கொடுங்க, கெட்டதுகளை சொல்லிக் கொடுக்காதீங்க. நம்ம தான் ஒரு சிலர் படிப்பறிவு அமைத்துறோம். வருங்கால சந்ததிகள் உங்கள் குழந்தைகளாவது நல்லா படித்து வருங்காலத்தில் பெரிய பெரிய அதிகாரிகளாக, பெரிய பெரிய விஞ்ஞானிகளாக, குறிப்பாக சொல்ல போனோம்னா நம்முடைய ராமேஸ்வரத்திலே பிறந்து மறைந்த டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் மாதிரி பெரிய விஞ்ஞானியாகணும், நம்ம நாட்டுக்காக சேவை செய்யணும்னு உங்கள் அனைவருடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் படித்த விஷயம் கிடையாது, கேள்விப்பட்ட விஷயம் சுருக்கமாக பகிர்ந்துக்கிறேன். உண்மையோ பொய்யோ நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கங்க. உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருக்கலாம். எல்லா நாடுமே ஒரு சில நாடுகளை பார்த்தா பயப்படுவான். அது எந்த நாடுன்னு சொல்ல போனோம்னா இந்த ரஷ்யா, அமெரிக்கா இப்படி நாடுகளை சொல்லுவாங்க. ஆனால் அந்த ரஷ்யா, அமெரிக்கா இது போன்ற நாடுகளே இப்போதைக்கு ஒரே ஒரு நாட்டை பார்த்தா பயப்படுமா. அது எந்த நாடுன்னு சொல்ல போனோம்னா அதான் நம்முடைய இந்திய பாரத திருநாடு. அதுக்கு வழிவகுத்தவர் நம்முடைய டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் தான். நாசாவிலேயே கூப்பிட்டாங்களா, ஐயா எங்கள் நாட்டுக்கு வாங்க, உங்கள் ஆராய்ச்சியை தொடங்க, உங்களுக்கு என்ன வேணும், பணம் வேணுமோ, என்ன வேணும், எது வேணாலும் நாங்கள் தரமையான்னு சொன்னாங்களாம். அதுக்கு அவர் சொன்னாரா, போங்கடா அப்படின்ட்டு. நான் படித்த படிப்பு, நான் கற்ற கல்வி, நான் பிறந்த இந்திய திருநாட்டுக்கு தாண்டா பயன்படணும்டாரா. காரணம் நம்ம நாடு மீது கொண்ட பற்றுதல். அதனால பிள்ளைகளை நல்லபடியாக படிக்க வைங்க. ஆத்தாமரில் ஒரு வேண்டுகோள் என்னன்னா, பிள்ளைய படிக்க ஆரம்பிச்சா டிவியை பூரா அமர்த்தி போட்டுருங்க. இந்த சிறகடி கேஸை பார்க்குறேன், பொன்னி பார்க்குறேன், பாண்டியன் சோர்ஸ் பார்க்குறேன்றதெல்லாம் போதும். அது குறிப்பாக படிக்கும்போது செல்போன் மட்டும் கொடுக்கவே கொடுக்காதீங்க பரீட்சை நேரத்தில். அது ஆம்பளை பிள்ளைகள்ட்ட பிரச்சனை கிடையாது, பொம்பளை பிள்ளைகள அநியாய பேச்சு. ஒரு மிஷினால் ஒரு போன் வந்தால் போதும். பொம்பளை பிள்ளை எப்படி பேசுது தெரியுமா? ஹலோ மாமா எங்க இருக்கீங்க, வாங்க மாமா சீக்கிரம். அந்த போனு நோக்கியாவா இல்லை நக்கியாவான்னு தெரியல. போனை பிடி பாருங்க, போனில் ஒரு நம்பர் இருக்குல்ல, நான் தனக்கு நக்கிறாங்க. இது முதல் ரகம். இதே ரெண்டாவது ரகம் அப்படின்னா இந்த செல்போனை சைலண்ட் வைப்புன்னு ஒன்று போட்டுட்டு பொம்பளை பிள்ளை சத்தம் காதுலேயே பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க? இதில் பேசுகிற சத்த வெளியே கட்டுருமா. பக்கத்து வீட்டுக்கார எவ்வளோ இருக்கானா அப்பா தலை சொல்லிடுவாங்களேன்னு குருட்டு கோழி கலவாணி மாதிரி பார்க்குறது. என்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை தனியாக போய் செல்போன் பேசுதோ அன்னைக்கு குடும்பம் குண்டிய தூக்குன்னு அர்த்தம். ஏன் பக்கத்து வீட்டுக்காரையில் அதிர்ச்சியில் பேசுறவன் அவன் எப்படி பேசான், ஹலோ ஆத்தாடி நெஞ்சோலிக்காரன் தான் ஆளு க்ளோஸ். ஆனால் என் வீட்டில் அப்படி கிடையாது. என் முண்டாட்டியெல்லாம் தங்க குணவதி, என் பிள்ளைகளுக்கு நல்ல கருத்தை தான் சொல்லி கொடுப்பா. ஏன் நான் வீட்டுக்கு போக 12 மணி ஆனாலும் சரி நான் போகாம என் முண்டாட்டி சாப்பிட மாட்டான். பிள்ளை அப்படி வளர்த்து கட்டி கொடுத்துருக்க உனக்கு மைத்த புடுங்கிருக்க. நான் தானே போய் சோறாக்கணும். நான் ஆக்கினாத்தானே எடுபட்ட முண்டை திம்பா. நான் அன்னைக்கே பொண்ணு கட்டுற அன்னைக்கு உன்னை என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? உங்களுக்கு சோறாக்க தெரியுமா, குழம்பு வைக்க தெரியுமா, துணி துவைக்க தெரியுமா? கேட்டுக்குங்க. இதெல்லாம் கேட்டுதானே உனக்கு பொண்ணு கொடுத்தான். உங்ககிட்ட பொண்ணு கட்டுறோம்னா அத்தனை நான் சமைக்க தெரிஞ்சு கட்டுறேன். ஆமா, எங்கிட்ட பொண்ணு கட்டுறாள் பூராமே அப்படித்தான் இருக்கணும். எங்க நாசுக்கா குத்துறவாதிதா பொண்ணுக்கு என்ன போய் திரும்பி பாக்குறாரு. என்ன பண்ண சொல்றீங்க? உங்களுக்கு வாக்கப்பட்ட அப்படித்தே சரி இருக்கட்டும். அதனால எல்லாம் ஹரிகர சுதன் ஐயப்பனை வணங்கி கடக்க நான் சொல்லணுமா? சாமி ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா, சாமி ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா, சாமியே ஐயப்போ சாமியே சரணம் ஐயப்பா, ஓம் சாமியே சரணம் ஐயப்பா. எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. என்ன மணக்குது மலையில், என்ன மணக்குது இன்பமான ஊதுபத்தி அங்கே மணக்குது. எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. என்ன மணக்குது மலையில், என்ன மணக்குது ஆண்டவனின் சன்னதியில் அருள் மணக்குது. ஐயன்மார்கள் உள்ளத்திலே அன்பு மணக்குது. எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவில்
மலையில் ஏறும்போது சக்தி பிறக்குது பகவானை பார்த்து விட்டால் பாவம் தொலையுது 18ஆம் படி தோட்டா வாழ்வு சிறக்குது எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது வேட்டி துள்ளி ஆடும்போது மனம் துள்ளுது ஐயன் பேரழகை காண உள்ள மாவல் உள்ளது காட்டுக்குள்ளே சர்ண வாசம் நாதம் பிறக்குது வீட்டை வீட்டு ரத்த கூட்டம் காட்டு திரியுது எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது சாமி தந்தகத்தோம் ஐயப்ப திண்டகத்தோம் சாமி தந்தகத்தோம் ஐயப்ப திண்டகத்தோம் உங்க அவன் தொப்பக்குள்ளே பவனி வருகிறார் ஐயன் வேங்கையின் மேல் ஏறி வந்து வரம் தருகிறார் நோம்பிருந்து வருவோரை தாங்கி நிற்கிறார் நாதத்திலே எழுந்து வருகிறார் எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது சாமி ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சாமி ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ சாமியே